இப்போ திடீர்னு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் இல்லை எந்த ஒரு வலைதளத்துக்குள்ளே போனாலும் இந்த இன்டெலெக்சுவல் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் உருவாயிருக்கிறானுங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீதும் அவ்வளோ அக்கறை, அவ்வளவு நாட்டுப்பட்டு, அவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஓ மை காட், யாரா நீங்கள்லாம், எங்கேருந்துரா வரீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தா தான் தெரியுது, லாஸ்ட்டு 3 நாளாக இவங்களை யாரோ தலைமறைவாக உட்கார வச்சு அடித்து உரிச்சிருக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஒரு நாள் அழுகிறதுலே எப்படின்னா, அடுத்த 5 வருஷம் அழுகிற அழுகாட்சியில் தமிழ்நாட்டில் கண்ணீரில் சுனாமி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்குது. இதில் வேற இவங்க அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இதுதான் உங்கள் மாற்றமா, இதுக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, ஐயோ ஒரு நடிகர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டீங்களே, இப்போ நாடு என்ன ஆக போகுது அப்படின்றானுங்க. ஏண்டா நீங்கள், சரி அதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன், நீங்கள் நல்லா ஆட்சி அமைச்சிருந்தா யாராவது உங்கள் சொந்த தொகுதியிலேயே ஓட்டை மாற்றி போடுவாங்களாடா? அதை ஒரு நார்மலான விஷயத்தை யோசிச்சிருந்தாலே நீங்கள் இவ்வளோ பேசியிருக்க மாட்டீங்களேடா. இப்போதைக்கு அவங்களுக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது. அதனால ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் புதுசாக இந்த அவங்களுக்குன்னே ஒரு சில நியூஸ் சேனல்லாம் இருக்கும். அவங்க போடுறதுலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு தினமும் அழுவானுங்க, ஒவ்வொரு நாளும் அழுவானுங்க, ஒவ்வொரு செகண்டும் அழுவானுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன்.